சாப்பாடு கட்டிட்டீங்களா? வேமா கட்டுங்க, பூஜாக்கு வேணும் வரப்போகுது. கட்டிக்கிட்டே இருக்கேன். வாங்கத்தே, எல்லாருக்கும் காலை வணக்கம். புதன்கிழமை காலை வணக்கம். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு கல்யாண நாள், பிறந்த நாள் கொண்டாடுறதுக்கு அப்புறம் முனியம்மா சார்பா வாழ்க்கை சொல்லிக்கிறது. எல்லாரும் நல்லா தீர்க்க ஆயுசா என்னைய மாதிரி வாழ்க்கையில எல்லாரும் சந்தோஷமா வாழுங்கத்தே. வாங்க, இன்னைக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சு. இல்லை பிள்ளை ஊரை பள்ளிக்கூடம் கிளம்பிடுச்சு. என்ன சாப்பாடு பாப்பா ஓடியக்கத்தே? இந்தா எப்பவும் போல வெள்ளைச்சோறுத்தே, வெள்ளைச்சோறு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரசம். இன்னைக்கு பச்சை தண்ணி ரசம்னு சொல்ல மாட்டேன், ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்க, யாருன்னு தெரில. சாம்பார் பச்சை தண்ணி சாம்பார்னு சொல்ல வேணாம், வெறும் சாம்பார்னு சொன்னால் போதுமுண்டு. அவங்க புதுசாக என் சேனலை பார்க்குறாங்க அவருக்கு. ஏண்டா நான் பச்சை தண்ணி சாம்பார்னு சொல்லலைன்னா கமெண்ட் பாக்ஸில் 50 பேரும் சொல்லிடுவாங்கள்டா பச்சை தண்ணி சாம்பார்னு. அதுக்காக நானே என்னை சொல்லிக்கிறது. அதுக்கப்புறம் பிள்ளைகளுக்கு தொட்டுக்கிறதுக்கு முட்டையை ஆம்லேட்டு போட்டிருக்கேன். நான் 4 ஆம்லேட்டு போட்டிருக்கேன் பிள்ளைகளுக்கு கொடுத்து விட. இது எனக்கு கஞ்சி, இங்கே காட்டுப்பு. இது எனக்கு கஞ்சி. கஞ்சிக்கு ரொம்ப மெயினாக தொட்டுக்கிறதுக்கு என்ன வச்சுருக்கேன்னா இந்த கருவாடு. கருவாடு பார்த்துக்கோங்க, அப்படி ஒரு கருவாடு, நல்ல நகர கருவாடு. ஆத்தா வாங்கிட்டு வந்துச்சு, கமராசுரத்தில் இருந்துச்சுட்டு. அதோட வாங்கி அப்படியே நல்லா பச்சை மிளகா வெங்காயம் அப்படி எல்லாம் போட்டு வதக்கியிருக்கேன். இந்த இதில் எல்லாம் மண்டை எல்லாத்தையும் எடுத்து சிகிழுகளில் எடுத்துருவேன். ஆனால் குழம்பு வைக்கல மட்டும் அப்படி எடுக்க மாட்டேன். ஏன்டா அந்த நகர மண்டை குழம்புல கிடந்துச்சுன்னா அதை அம்மா எடுத்து அப்படி உறிஞ்சி சாப்பிடுவோம். அவளுக்கு அதுக்கு அம்புட்டு ஒரு ஆசை. கருவாடுன்னா ஆசை இல்லாதவங்க யார் இருக்கா? என்னத்தை எல்லாருக்கும் ஆசையாத்தான் இருக்கும். ரசம் கருவாடு எங்களுக்கு, எனக்கு, எங்கள் ஆத்தா சிம்மாப்பாவுக்கு. பிள்ளைகளுக்கு ரசமும் முட்டையும் அதுகளுக்கு பள்ளிக்கூடத்துகளுக்கு கிளப்பியாச்சு. போயிட்டு வரட்டுமாத்தே? எல்லாரும் லைக்கை போடுங்க, நேரம் ஆகி போச்சு. எங்கடி மனசா பூஜா இது அப்படித்தான். இது இப்படித்தான் அவசரமாக காலங்கள் ஓடிக்கிட்டு இருக்கு. எல்லாரும் அப்படித்தான். காலையில் எல்லாரும் எடுத்து அவங்க பிள்ளைகளை கிளப்பிக்கிட்டு இருப்பீங்க. என்னத்தை நல்லபடியாக பிள்ளைகளை கிளப்பி பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புங்க. என்னத்தையே நம்மளால் முடிஞ்ச வாழ்க்கையை ஒருத்தர் சொல்லியிருந்தாங்க. நிறைய சமையல் வீடியோ நல்லா சமைச்சு வீடியோ போடுங்கக்கா. நீங்கள் நல்லா சாப்பிட்டாப்புல இருக்கும், மக்களும் பார்த்தாப்புல இருக்குண்டு. அதில் நிறைய குறை சொல்லுதியத்தே. இந்த தட்டு என்ன ஒரே தட்டில் போடுற, வேறு தட்டு இல்லையான்னு கேட்குறாங்க. குடும்பம் உண்டா ஒரே தட்டு தானே இருக்கும். புது தட்டாக வாங்கி எடுக்கிறதுக்கு இங்கே என்ன நம்ம என்ன பேசம் சோகத்தை காட்டுறோம்? அப்படி நினப்பு வந்துடும். நம்ம புதுசாக காட்டணும் மக்களுக்கு அப்படின்ற நினப்பு வந்துருச்சுண்டா நம்ம வாழ்க்கையில் நிம்மதியாக வாழ முடியாது. ஏவாகிய என்னோடய வேலைகளை பார்க்க முடியாது. என்னத்தையோ என் குடும்பத்தில் சமைக்கிறத உங்களுக்கு எடுத்து போட்டுக்கிட்டு இருக்கேன். நல்லபடியாக பார்த்துக்கிட்டு லைக்கை போடுங்க. லைக்கை போடுங்க. பள்ளிக்கூடத்துக்கு பிள்ளைகளை கிடப்புறேன்.